நம்ம எல்லாருக்கும் வேலூர் கோட்டையே தெரியும். ஆனா வேலூர் கோட்டை யாரு வச்சிருந்தான்னு தெரியுமா? விஜயநகர மன்னர்ல அவங்களுக்கு கீழே வந்த தளபதியே 2 பேர் இருக்காங்க. அதுல வந்து சின்ன பொம்மி நாயக்கார், திம்ம பொம்மி நாயக்கார். இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். இவங்களால தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டுச்சு. எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா 1556 வந்து இந்த கோட்டையை வந்து கட்டுறாங்க. இதுக்கப்புறம் இதுதான் ஆச்சுன்னா பிஜாப்பூர் சுல்தான்கள் வந்து இதை கைப்பற்றுறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து திருப்பி அவுரங்கசீப் வந்து திருப்பி கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கர்நாடகா நவாபுகள் வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து திருப்பி பிரிட்டிஷ் கைப்பற்றி இன்னும் வரைக்கும் அது கம்பீரமாக நிற்கிது. அந்த கோட்டைகள் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியால் சூழ்ந்தப்பட்டிருக்கும். அந்த தண்ணி எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தண்ணியில் வந்து முதலையும் வச்சுருப்பாங்க. இப்போ எனிமி யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அப்பயே யோசித்து அதை ஃபுல்லாக முதலையை வச்சுருவாங்க. அதே போல் இவ்வளோ பெரிய கோட்டைக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்குது. அந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள், சிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து விஜயநகரோட கலைநுட்பம் நம்மளுக்கு வந்து தெரிகிறது.